உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன். ஒரு செயலை செய்யும் போதோ அல்லது ஒரு கருத்தை சொல்லும் போதோ பிறர் என்ன சொல்லுவார்கள் என்ற தயக்கம் வருவது நல்லதா நல்லது இல்லையா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு பட்டிமன்ற தலைப்பாக வைத்து பேசக்கூடிய அளவுக்கு இரண்டு பக்க வாதங்களுக்கும் கருத்துக்கள் உண்டு. பெரியவர்கள் முன்னிலையில் அவர்கள் கருத்துக்கு மாற்றான கருத்தை சொல்லும் போதோ அல்லது பேசப்படும் செய்தி நன்கு தெரிந்தவர்கள் கூடியிருக்கும் அவையில் அரைகுறை ஞானத்துடன் நாம் பேசும்போதோ நன்கு சிந்தித்து பின் பேசுவது நல்லது. வேறு சில இடங்களில் மற்றவர் கருத்து எப்படி இருந்தாலும் நமது கருத்தை துணிச்சலுடன் சொல்வது அவசியம். இரண்டும் சரி என்றால் எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை முடிவு செய்வது நாம் எப்படி? கவிஞர் ஒரு திரைப்பாடலில் அதற்கு பதில் தருகிறார். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. இப்படித்தான் அந்த பாடல் தொடங்குகின்றது. நாம் செய்வது சரியா இல்லையா என்பதை முடிவு செய்ய அடுத்தவர்கள் நீதிபதியாக இருக்க முடியாது. நமது சொல்லையும் செயலையும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி நாமே நீதிபதியாக இருக்க நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டுமல்லவா? நமது மனம் களங்கப்படாமல் நன்றாக பார்த்து கொள்வதுதான் அந்த தகுதி. மனசை பார்த்துக்க நல்லபடி என்பது அதுதான். தொடரும் வரிகளில் இன்னும் தெளிவாக அதற்கான விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது. கதை கட்ட ஒருவன் பிறந்துவிட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்துவிட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோட்டுக்கு தேவை சில சாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனச்சாட்சி. மிக எளிமையான வரிகளில் ஆழமான கருத்துக்கள். மனச்சாட்சிக்கு தெளிவாக இருப்பவன்தான் தனக்குத்தானே சரியான நீதிபதியாக இருக்க முடியும். பிறர் சொல்வதை பற்றி கவலைப்படாமல் செயல்பட முடியும். இந்த பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்வதும் இதைத்தான். இந்த பாடலையும் ஒரு முறை முழுமையாக கேட்போமே. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே. நேர்களே, இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்க விரும்பினால் கீழே இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் லிங்கை அழுத்தினால் பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.